ஹாய் ஹலோ, இது டேடி அண்ட் டாக்டர் யூடியூப் சேனல். உலக மக்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த மாசம் மார்ச் 2ஆம் தேதியிலிருந்து ரம்ஜான் நோன்பு ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த நோன்பு திறக்கிறதுக்கு, அதாவது இந்த மாசம் முழுக்க இப்தார் பாக்ஸ் போடுவாங்க. ஒவ்வொரு பாக்ஸும் ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்ல இருந்து இந்த ஒரு மாசம் மட்டுமே அந்த இப்தார் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இன்னைக்கு நம்ம எந்த ஹோட்டல்ல இருந்து நம்ம வாங்கி இருக்கிறத நம்ம வாங்க பார்க்கலாம். Hi, hello, this is Daddy and Daughter YouTube channel. So, Ramzan fasting has been started this month of March. So, we have started reviewing all the iftar box. So, this is our first iftar box review video. So, yes, without any delay, let's get into the video. எந்த ஹோட்டல்ல இருந்து நம்ம அந்த இஃப்தார் பாக்ஸ் வாங்கி இருக்கன்றத நம்ம இப்ப பார்க்கலாம் வாங்க. We'll see from which restaurant we have got the iftar box. Ta-da! Yes, we have got from the SS Hyderabad Biryani restaurant. So இதனுடைய விலை 390 ரூபாய். சோ இது எங்களுடைய விளம்பரம் இல்ல, நாங்க காசு கொடுத்து வாங்கியிருக்கோம். ஏன்னா ஒரு முஸ்லிமார்கள்லாம் அந்த நோன்பு திறக்கிறதுக்கு சௌகரியமா அவங்க எங்க வாங்கி சாப்பிட்டா நல்லா இருக்குன்றத ஒவ்வொரு இதா நாங்க சொல்லுவோம். அந்த நல்ல நோக்கத்துக்காக தான் நாங்க இதை வாங்கி ரிவ்யூ பண்ணி போடுறோம். சோ இப்போ நம்ம என்னென்ன இது பண்ணிருக்கிறோம் பார்க்கலாம். So let's see what all they have kept inside the iftar box. அதாவது இந்த பாக்ஸுக்குள்ள என்னெல்லாம் வச்சிருக்காங்கன்றத நம்ம இப்ப பார்க்கலாம் பாருங்க. So yes, first of all they have kept dates. இதுல 4 பேரிச்சம்பழம் இருக்கு. Cutlery set வச்சிருக்காங்க. Then samosas வச்சிருக்காங்க. I think it's keema samosas. Samosa box. Keema samosa. அது வச்சிருக்காங்க பாருங்க உள்ள. And then they have kept the Milk Maid pulpy orange juice, and I think it's 250 ml bottle, and cut fruits வச்சிருக்காங்க. Cut fruits பாருங்க. And I think this is chicken 65. So yes, they have kept a நோம்பு கஞ்சி in a cute bucket like thing. இப்போ சின்ன பக்கெட் பாருங்க, நோம்பு கஞ்சி வச்சிருக்காங்க. சோ நல்லா இருக்கு. சோ இத யூஸ் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் கூட நம்ம இதே மாதிரி இது பண்ணிக்கலாம். இது நிறைய நோம்பு கஞ்சி அவ்வளவுதான் இது. And of course, SS Hyderabad Biryani is famous for the biryani. So the raita, brinjal gravy, and bread halwa. Bread halwa எல்லாமே வச்சிருக்காங்க. And of course, their big packet of I think it will be around 1 kg biryani. Whether we'll see mutton or chicken biryani. அதாவது பிரியாணி பாருங்க, நல்ல வெயிட்டா இருக்கு. இது ஃபுல்லா இங்க பாருங்க, ஒரு பிரியாணி இது நல்ல வெயிட். எப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். சோ பார்க்கலாம். So yes, that's all in the box. It's all over. சோ இப்ப இத நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு ருசி எந்த அளவுக்கு இருக்குன்றத நம்ம இப்ப பார்ப்போம். சோ இப்ப எல்லா முஸ்லிமார்கள் அந்த நோன்பு திறந்து எதுல இருந்து ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு பேரிச்சம்பழத்துல ஆரம்பிப்பாங்க. சோ அதே மாதிரி பேரிச்சம்பழத்துல நம்ம இத ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு நம்ம முதல்ல தண்ணியை குடிக்கணும். சோ நீ ஜூஸ் சாப்பிடு. So this is a normal Milk Maid pulpy orange juice only. This is as usual. வழக்கமான ஆரஞ்சு ஜூஸ் அதேதான், பல்பி ஆரஞ்சு. சோ நம்ம பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு பார்ப்போம். So yes, after that they will start with the cut fruits. So they have kept oranges, papaya, and some watermelon. So these are the cut fruits they have kept. Watermelon, seedless grape, watermelon, papaya. Then they have kept samosas. Let's see what samosas, chicken samosa or mutton samosa, we didn't know. So first we will என்னன்னு தெரியல, அது என்னன்னு சமோசா என்னன்னு சாப்பிட்டு பார்ப்போம். புட்டு என்னன்னு பார்ப்போம். ஆக்சுவலி ஒருத்தவங்க சமோசாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஆமா. So yes, I think these are keema samosa. So let's see how it tastes. அதான் நினைக்கிறேன், keema samosa மாதிரி தான் இருக்கு. ஆமா, அருமை. டேஸ்ட் நல்லா இருக்கு. கீமா சமோசா அருமை நல்ல ருசியா இருக்கு. சோ ஏதோ சொல்லணுன்றதுக்காக இல்ல, நல்லா இருக்கு, நல்ல ருசியா இருக்கு. வாயில வச்ச உடனே நல்ல டேஸ்ட். நல்லா அந்த உள்ளுக்குள்ள அந்த மசாலா அந்த இதெல்லாம் உங்களுக்கு இதை பாருங்க, எல்லாம் தெரியுதா? நல்லா இருக்கு, அருமை. இந்த ஃபுட் கூட என்ன மொறுமொறுன்னு இருக்கு, அப்படியே நல்லா மொறுமொறுன்னு ருசியா மிக அருமை. The outer layer is very crispy. It's not like a normal samosa patty. There are some breadcrumbs they have coated on top of the samosas. And onion, the stuffing and all, it's very nice. Not too spicy, not too blunt. It's okay. So it's overall a nice samosa. I like this taste of the samosa.
அந்த மேல வந்து ஒரு முறுமுறுப்பு இருக்கு, அந்த கிறிஸ்பா இருக்கு, நல்லா வந்து அந்த சமோசா மேல நல்ல முறுமுறுன்னு நல்ல ஜம்முன்னு இருக்கு. பிரெட் கிரம்ஸ் தூச்சிருக்காங்க. ஓ, அந்த பிரெட் கிரம்ஸ்ல போட்டு நல்லா பிரட்டி எடுத்துட்டு சோ அதை வந்து பொரிச்சிருக்காங்க. சோ அருமை. So the next is the Nombu Kanji. So yes, Nombu Kanji they have securely kept in a small bucket. Wow, the smell itself, it's amazing. ஆஹா, அந்த நோம்பு கஞ்சி மசாலா கஞ்சி See, they have kept the Nombu Kanji. It looks so delicious, but we will taste and see how this is. There are small onion, tomato and all seen in the mutton Nombu Kanji. So let's see. ஸோ இந்த நோம்பு கஞ்சி பார்த்தீங்கன்னா தண்ணியாவும் இல்லை, ரொம்ப கட்டியாவும் இல்லை, பரவாயில்ல. இதை பாருங்க, நல்லா இருக்கு. இங்க பாருங்க. Wow, this is so good. ஆஹா, அருமை. என்ன சுவை. நல்லா. ஆமா, பருப்பு கொஞ்சம் நிறைய போட்டிருக்காங்க போல இருக்கு. அதுதான் வந்து அந்த பருப்பினுடைய இது வந்து நிறைய தட்டுப்படுது. அந்த கஞ்சி நல்லா மசிச்சு இருக்காங்க, நல்லா இருக்கு. டேஸ்ட்ல தெரியுது பருப்பு நிறைய போட்டிருக்காங்க. ஆக்சுவலி நோம்பு கஞ்சிக்கு இவ்வளவு பருப்பு போடணும்ன்ற அவசியம் இல்ல நினைக்கிறேன். மேபி இன்னைக்கு பண்ணிருக்காங்க, இல்ல அவங்களோட ரெகுலர் டேஸ்ட் தானே இதுன்றது தெரியல. பட் ஆன் தி ஹோல் நல்லா இருக்கு, சூப்பராவே இருக்கு. அவ்வளவு நல்லா இருக்கு. எது கம்மியா எது அதிகமா அதெல்லாம் இல்ல, ஆனா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அதுதான் ஸ்பைஸ் எல்லாம் வந்து கரெக்டா இருக்கு. இந்த மட்டன் பீஸ் வந்து வாயில பாருங்க, ஒரு வாய்க்கு ஒரு சின்ன சின்ன மட்டன் கீமா பீசஸ் வந்து கிடைக்குது. மட்டன் நோம்பு கஞ்சி ஆசம். அதாவது SS ஹைதராபாத் பிரியாணியோட இஃப்தார் பேக்ல வந்த மட்டன் நோம்பு கஞ்சி மிக அருமை. இப்ப எல்லாம் எடுத்தாச்சு, இப்ப இதெல்லாம் வேண்டியதான இருக்கு, எல்லாம் முடிச்சாச்சு. இப்ப அடுத்தது வந்து பிரியாணியை நம்ம திறந்து பார்க்கணும். அந்த பிரியாணி திறக்கும் போது ஒரு வாசனை அந்த மாதிரி இருக்கான்றதை நம்ம முதல்ல பார்க்கணும். ஏன்னா எல்லாம் தம்ம போது முடிச்சாச்சு, அடுத்த நோக்கம் என்னது? பிரியாணி தானே, ஒரு வெட்டு வெட்டணும்ல. Okay, they have kept two chicken 65 pieces, so I'm going to take the leg piece and I'm going to give the small piece to my dad. ஆமா, ஒரு ஸ்பூன் கொடுப்போம். In the box they have kept on top it's only seen one chicken piece and they have kept egg. Actually in the iftar box biryani set they won't keep egg with the biryani, but in the SS Hyderabad only they will keep egg with the biryani. And I will keep this big piece for my dad. No, irka paru. Let's see, I hope they will keep two pieces. Photo. Yeah. Okay, they have kept only one piece in the biryani. It's okay because they have kept two chicken 65 pieces, no? So they have kept only one piece of biryani piece. அதாவது ஒரே ஒரு பீஸ் பெரிய பீஸ் வச்சிருக்காங்க அந்த இதுல. சோ மகளுக்கு கொஞ்சம் பாதி கொடுத்துறாங்க. ஒரே ஒரு பீஸ் தான். ஒரு அது ரொம்ப பெருசு சொல்ல முடியாது, ரொம்ப சின்னது இல்ல, ஒரு மிடில் ஒரு பீஸ் வந்து வச்சிருக்காங்க, ஒரே ஒரு பீஸ். அருமை அருமை. So now we will get the brinjal gravy. ஜெனரலாவே SS ஹைதராபாத் பிரியாணி கொஞ்சம் நல்லா ருசியா இருக்கும். இந்த பாக்ஸை திறந்த உடனே பாருங்க, நல்ல தயிர் நல்லா இருக்கு பாருங்க, அப்படியே தலான்னு இருக்கு. அப்படியே தயிரை போட்டு நல்லா வச்சிருக்காங்க. சில இடத்துல வந்து உங்களுக்கு அப்படியே அந்த வெங்காயம் ஒரு ட்ரையா இருக்கும், லைட்டா தான் தயிர் இருக்கும், பட் நல்ல தயிரோட மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க, நல்லா இருக்கு. So yes, this is the biryani pack they have kept in the SS Hyderabad biryani iftar box. So one chicken, two chicken 65 pieces, one egg and one big piece of the chicken, and a katrika raita and onion pachadi and some rice. I think it will be around 1 kg. So let's taste it and see. சரி, இப்போ நம்ம அதை சாப்பிட்டு பார்த்து நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ஜென்ரலா SS ஹைதராபாத் பிரியாணி நல்ல மனமா இருக்கு, டேஸ்டா இருக்கும். இந்த ரைஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மலர்ந்து இருக்கும், நல்லா. இதை பாருங்க, தெரியுதுங்களா? சிலதெல்லாம் வந்து உங்களுக்கு தண்ணியில வாரின மாதிரிலாம் இருக்காது, நல்லா இருக்குமே, நல்லா பொலன்னு இருக்கும் அது நல்லா. இப்ப நம்ம சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கு. ஜெனரலா SS ஹைதராபாத் பிரியாணி நல்லா ருசியா இருக்கும், அதே மாதிரி இருக்கு. சிக்கன் பீஸ் எல்லாம் நல்லா வெந்தது பாருங்க, அப்படியே நல்லா நழுத்தனா அப்படியே நசுங்குது பாத்தீங்களா, நல்லா வெந்திருக்கு, அருமை. நல்லா புரிஞ்சிருக்கு, நல்ல மாவு மாதிரி சாப்பிடும்போது நல்லா புரிஞ்சிருக்கு, நல்லா இருக்கு, அருமை.
Okay, now let's taste the chicken biryani. The rice falls separately, not too oily and all. It's okay. Let me taste and see. ரொம்ப ஆயில் இல்ல அதான். As usual, the SS Hyderabad biryani is awesome. I won't say no one can beat this, but I like SS Hyderabad biryani so much. Let me take another bite. அதாவது வழக்கம் போல கொஞ்சம் ரைத்தா வந்து உங்களுக்கு கத்திரிக்காய் தொக்கு கொஞ்சம் 65ல இருந்து கொஞ்சம் எடுத்து அது கொஞ்சம் வச்சு அப்புறம் சிக்கன் பீஸ் கொஞ்சம் வச்சு அருமையா அது அப்படியே நல்லா ஜம்முன்னு உள்ள எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து சாப்பிடும்போது மிக அருமை சுவையா இருக்கு அப்படியே. See, the chicken pieces and all have cooked well, so it's like a cotton. So let me taste it with the biryani. So let me taste it with the katrika raita and the chicken pieces. கத்திரிக்காய் ரைஸும் நல்லா மனமா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா ஜம்மு. Yeah, it's really awesome with the chicken biryani piece. So let me taste the chicken 65. Also, it has been so long we bought, so the heat is not there, but the taste of the chicken it's good. They have cooked well, and the masala coating and all is okay. I think they have not added any color for the chicken 65. It's natural color. They have only chili powder, I think so, because this looks natural color. Because if we add food color, means it will be like a reddish color, reddish orange. But this is natural color. A maroon color. So it's natural color. Only it will be in this color. அதாவது ரொம்ப அந்த கலர் பவுடர் போட்டு பொரிச்சு வச்சு நல்லா வந்து ஒரே சகப்பா இருக்கும். பட் அந்த மாதிரி இல்ல, நேச்சுரலா இருக்குது பாருங்க, நேச்சுரல் கலர். So let me taste it all together. Let's take some rice, some brinjal gravy, some egg, and some chicken piece, and some chicken 65 piece, and on top of that, little bit rice. So all together, let's taste it. No words to explain. It's ultimate. நல்லா இருக்கு, அருமை. SS ஹைதராபாத் பிரியாணியுடைய இப்தார் பேக் வந்து ஒரு ஒரு 2 பேர் சாப்பிடலாம் ஓரளவுக்கு. அதாவது இங்க வந்து இதை நம்பியும் வாங்கலாம். அதை எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கு, இதுல உள்ள வைக்க வேண்டியதெல்லாம் நல்லா வச்சிருக்காங்க. சிம்பிளா 2 பேருக்கு வேண்டிய ஒரு அளவுக்கு சாப்பிடலாம். ரொம்ப நிறைவா சாப்பிடறதுக்கு முடியாது, 2 பேருக்கு தாராளமா சாப்பிடலாம். இதெல்லாம் சாப்பிடும்போது ஒன்னும் எதையும் வைக்கிறதுக்கு மனசு இல்ல, ரொம்ப ருசியா இருக்கு. அதனால சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்ததுக்கு நாங்க வந்து ஒரு பிரெட் அல்வாக்கெல்லாம் வரோம். முதல்ல அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு வரோம். Yes. A few moments later. So yes, now we will open the bread halwa of the this is Hyderabad biryani. So I will keep some and I will keep some for my dad, and we will give this to my mom because she also loves bread halwa. So அந்த பிரெட் அல்வாவை நம்ம இப்ப பார்க்க போறோம். வந்து பாருங்க, ஆயில் எல்லாம் கூட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, ரொம்ப இல்ல. So அதை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். Actually, this is not oil. This is a ghee only. Actually, it's like a normal bread halwa, not too tasty, not too blunt, but it's okay and it's nice only. பரவாயில்ல, தித்திப்பெல்லாம் ஓரளவு கரெக்டா இருக்குது. பட் ஓஹோன்னு சொல்றதுக்கு இல்ல, அது கம்மி இல்ல, பரவாயில்லை, அவ்வளவுதான். Always SS Hyderabad biryani food will be nice only. We always love SS Hyderabad biryani food. So we are not exaggerating the food because we couldn't control our taste, but because it's awesome, really awesome. All the food from this Hyderabad biryani, it's really very awesome. And the bread halwa too is really awesome. No, and the main thing is that we will get too much of sweetness, no, but in this bread halwa there's not too much sweetness. Sweetness level is very correct. அதான், அது வந்து ரொம்ப வந்து தித்திப்பு இல்ல, தித்திப்பு கம்மியா எல்லாம் இல்ல, பரவாயில்ல, வந்தாரமா இருக்கு அந்த ஸ்வீட். பிரெட் அல்வா சாப்பிட்டு திகட்டல. அதுதான் SS ஹைதராபாத் பிரியாணியுடைய இஃப்தார் பேக்ல இருந்ததெல்லாம் நம்ம காட்டணும். அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு. சோ இத வேணுங்கிறவங்க, இந்த மாதிரி வீட்டுல சமையல் பண்ண முடியாதவங்க, அது இதை வாங்கினது கூட இந்த பாக்ஸ் வாங்கினது என்ன பண்ணலாம், நைட்டு வந்து அந்த நோம்பு திறந்து இதை சாப்பிட்டுடலாம். சோ அது சரியா இருக்கும். ஒரு 2 பேருக்கு இது கரெக்டா இருக்கும். 3 பேருக்கு 4 பேருக்குலாம் சாப்பிடுங்க. 2 பேர், அதாவது ரொம்ப நிறைய சாப்பிடுறவங்களுக்கு சரி இதாகாது. ஒரு நார்மலா சாப்பிடுறவங்களுக்கு 2 பேருக்கு இது கரெக்டா இருக்கும். நோம்பு திறந்து அவங்க நல்லா சாப்பிடலாம். So yes, this iftar box is I think it will be enough for 2 people. So yes, on the whole, the SS Hyderabad biryani iftar box is worth the 390 rupees. I would say that because all the things they have kept is all filling our stomach. See, we people eat more only. I won't lie, but we people eat more.
I will also eat more, and my dad will also eat more. It will have stomach filling. But this iftar box is enough for both of us. Our stomach is filled, so I would say that. So you people calculate according to your needs. So yes, do subscribe and like Daddy and Daughter YouTube channel. Thank you. ஸோ இந்த டேடி அண்ட் டாட்டர் யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம்.